தருவோம். prediction, இந்த prediction எல்லாமே number of questions அமைத்தது தான். ரைட். அப்ப ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 70 கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா. பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஜிகேல 75 கேள்விகள் வரும். அது இல்லாம மேக்ஸ்ல 25 கேள்விகள் வரும். இதுலயே 70 கேள்விகள் எடுக்கக்கூடிய மாணவர்கள் தான் என்னவா இருப்பாங்க, டாப்பரா இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகளும் ஜிகேவாக இருக்க போது. அப்ப 70 கேள்விகளுக்கு மேல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்க டாப்பரா இருந்தாதான் முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ரைட். கிராமர்ல நமக்கு 60 கேள்விகள் இருக்கு. இந்த 60 கேள்விகள்ல டஃப்பான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதி. ரைட்டா. அப்ப 50 கேள்விகள் என்ன சார் சொல்லலாம், மாணவர்கள் சரியாக பதில் சொல்லலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 40 கேள்விகள் வரப்போது. டைம் லிமிட், அடுத்து தெரியாத கணக்குகள் இல்ல தெரிஞ்சே தவறாக பதில் சொல்லக்கூடிய கணக்குகள் அப்படிங்கிறது ரீசனிங்ல ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப 40 கேள்வியில 30 கேள்விகளை என்ன சொல்லிடுவாங்க, சராசரி மாணவர்கள் பதில் சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா ஆவரேஜா இந்த தேர்வுல எவ்வளவு சார் மதிப்பெண்கள் எடுக்க முடியும் கேள்விகளை பொறுத்து அப்படின்னா 150 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல முடியும். ரைட்டா. நாம் 1 2 3 4 அப்படின்னு பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஒரு அளவுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கரெக்டான ப்ரிப்பரேஷன் 150 கேள்விகளை பதில் சொல்ல முடியும். ரைட் சார். நமக்கு என்னவா இருக்கு, 5500 மாணவர்கள் அதை செய்வாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அப்ப 5500 மாணவர்களும் என்ன சார் அப்சூம் பண்ணிக்கலாம், 150க்கு அரவுண்ட் எடுப்பாங்க அப்படிங்கறத வச்சுப்போம். அப்ப கட் ஆஃப் என்னவா சார் இருக்கும் அப்படின்னா 160 கேள்விகள்ல இருந்து 165 கேள்விகளாக இருக்கும். இத பிளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். அப்ப நம்மளுடைய அந்த மேஜிக் நம்பர் என்ன சார் அப்படின்னா 160 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா உங்களால தேர்வுல வெற்றி கொள்ள முடியும். இந்த வீடியோவை உங்களுடைய சக ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. யாரெல்லாம் 2A மெயின்ஸுக்கு தயாராகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.